அமைதியை கேட்குதே. மசூதி தொழுகையும் மனிதத்தை பேசுதே. தேவாலய ஜெபமும் கருணையை சொல்லுதே. எல்லா வழிகளும் அன்பிலே சேருதே. திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். என்னாச்சுண்ணா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேள்? தெரியல சாமி, திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏதாச்சும் அவசர வேலையாக போயிட்டு இருக்கலான்னு? ஆமாம், இன்னைக்கு சண்டேல சர்ச்சுக்கு வேற போகணும். அப்போ வாங்கல, போகிற வழியில் தானே சர்ச் இருக்கு, இறக்கி விட்டு போயிடுறேன்னு. சரிங்க சாமி, நான் வந்துட்டுமா? சரி, கொஞ்சம் சட்டை போட்டு வாங்க. நன்றி சாமி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அண்ணா, இந்த நாட்டில் நிறைய மதம் இருக்கலாம், ஆனால் மனுஷன்றது என்றைக்கும் ஒரே மதம் தானா? வரட்டா? வர சாமி. இந்தியாவில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 84 விழுக்காடு மத கலவரங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு CSSS ரிப்போர்ட் சொல்லுது. இந்த கதையில அந்த ஐயரை கோவிலில் பூஜை செய்யறதுக்கு எழுப்புறதே அந்த மசூதியோட வாங்கொலிகள் தான். அந்த கிறிஸ்தவரை அவருடைய பேராலயத்திற்கு கூட்டிட்டு போறதுக்கு உதவி செய்யறதும் அந்த ஐயர் தான். இங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கும். சில பேர் பண்ற மத அரசியல்னாலையும் மத சூழ்ச்சியினாலையும் தான் இங்கே எல்லாமே தப்பா நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை சுட்டி காட்டவும் அதுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்றதுக்காகவும் எடுக்கப்பட்டது தான் இந்த குறும்படம். இந்த குறும்படத்துல எந்த மதத்தையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ நாங்க சொல்லலை. அப்படி சில பேருக்கு தவறாக புண்பட்டால் அது முழுக்க முழுக்க உங்களுடைய பார்வை மட்டுமே. மதத்தை தவிர்த்து மனிதத்தை வளர்ப்போம், சமத்துவத்தை பேணுவோம். வானமது எல்லோருக்கும் ஒரே நிறம்தானே, வாழும் இந்த பூமிக்கும் ஒரே இதயம் தானே. கண்ணீரின் மொழிகளுக்கு மத வேறுபாடு ஏது? சிரிப்பின் சத்தத்துக்கு எல்லை கோடு ஏது? கைகள் இணைந்தால் போதும் காயங்கள் மறைந்திடுமே, இதயம் திறந்தால் போதும் இருள்கள் விலகிடுமே.